கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் பண்டிகைகளை முன்னிட்டு காவல்துறையில் சார்பில் ஏறக்குறைய 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மக்கள் கூடும் இடங்களான மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் மார்க்கெட் பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் பெருமளவு கூட்டம் நெரிசல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனை ஒட்டி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காவலர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி முக்கியமாக டிராபிக் இஷ்யூஸ், போக்குவரத்து நெரிசல் இல்லாத வண்ணம் வந்து மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல இடங்களில் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நள்ளிரவு வரை மக்கள் மூவ்மெண்ட், பப்ளிக் மூவ்மெண்ட் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் ஸ்பெஷல் டீம்ஸ், கிரைம் பிரிவென்ஷன், அதாவது குற்றங்களை தடுப்பதற்கான சிறப்பு படைகள் மஃப்டி, அதாவது சாதாரண உடையில் பொது இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அது மட்டும் அல்லாமல் மிக முக்கியமாக மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பைக் ரேசிங் நடத்தப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று எங்களுக்கு தகவல் வந்து, அந்த தகவலின் அடிப்படையில் ஸ்பெஷல் டீம்ஸ் அதுக்கும் ஃபார்ம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டு மஃப்டி உடையில் அவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அத்தகைய டீம்ஸ், ஸ்பெஷல் டீம்ஸ் சோஷியல் மீடியாவும் வாட்ச் பண்ணிட்டு அதுல வந்து இந்த மாதிரி பைக் ரேசிங்ல ஈடுபடுறவங்க, அந்த பைக் ரேசிங் வீடியோஸ் அப்லோட் பண்றவங்க, இவங்கள் மீதும் வந்து மிக முக்கியமாக மிக கடுமையான தண்டனைகள், நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எனவே பொதுமக்களும் வந்து இது போல எங்கேயாவது பைக் ரேசிங் நடைபெற்றால் அதை வந்து போலீஸ்க்கு தவறாமல் தகவல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கியமாக மக்கள் கூடும் இடங்களான பீச்சஸ், கடற்கரைகள் மற்றும் நீர்வீழ்ச்சி பகுதிகள் போன்ற இடங்களில் அதிக அளவு மக்கள் கூட உள்ளனர் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இடங்களில் டிஎஸ்பி முதற்கொண்டு, இன்ஸ்பெக்டர்ஸ் முதற்கொண்டு ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குற்ற சம்பவங்கள் தடுப்பு மற்றும் கூட்ட நெரிசல்கள் வந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யப்படுவது, இந்த மாதிரி ஆங்கிள் நம்ம போலீஸ் மூவ்மெண்ட் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளை விசிட் செய்யும் போது, முக்கியமாக கடற்கரைகள், நீர்வீழ்ச்சி பகுதிகள் ஆகிய பகுதிகளில் விசிட் செய்யும் போது தங்களுடைய பாதுகாப்பை தாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். காவல்துறை சார்பிலும் வந்து வார்னிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும். காவல்துறை சார்பிலும் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். மேலும் ஃபயர் சர்வீஸ் போன்ற ஃபிஷரிஸ் அண்ட் மரைன் போலீஸ் இவங்களும் வந்து ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க. ஸோ தங்களோட பாதுகாப்பை தாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நீர்நிலை, கடலுக்குள்ள வந்து தேவையில்லாமல் இறங்கி அதனால் வந்து எதுவும் சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கும் வண்ணம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். ஆனால் தங்களுடைய பாதுகாப்பை சுற்றுலா பயணிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற சம்பவங்கள், அதாவது கூட்ட நெரிசல் இருந்தாலோ அல்லது போக்குவரத்து நெரிசல் இருந்தாலோ அல்லது பைக் ரேஸ் முதலான சம்பவங்கள் எங்கேயாவது நடைபெற்றாலோ பொதுமக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கொலை இல்லாத மரணம் விளைவிக்கும் குற்றம் என்ற சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அது முக்கியமாக அத்தகைய சம்பவங்களில் ஈடுபடுவோர் 18 வயதுக்கு குறைவாக இருப்பின் அவர்களுடைய தந்தை, அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் அல்லது அந்த குறிப்பிட்ட வாகன உரிமையாளர் மீதும் வழக்கு தொடரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். எனவே இது போன்ற சம்பவங்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.